ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் அல்லது ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஒரு புக்கோ அல்லது எந்த ஒரு ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் படிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு இந்த வீடியோவில் நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஒரு பிகினராக இருந்து ஸோ இப்போ தான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஸோ எனக்கு ஒருத்தவங்க எந்த மாதிரி சொன்னால் புரியுமோ ஸோ அந்த அளவுக்கு நம்ம கிளியராக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறதோட இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது ஒரு முக்கியமான டாபிக். ஸோ நீங்கள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க தெரியலன்னா ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களால் சால்வ் பண்ண முடியாது. ஃபார் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரிஞ்சாதான் நமக்கு ஒரு மெட்டல் காம்ப்ளெக்ஸோட ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து லோ ஸ்பின் ஹை ஸ்பின்னான்னு கேட்டிருக்காங்கன்னா ஸோ அதுக்கு ஸோ நமக்கு மேக்ஸிமம் இந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அண்ட் ஆர்கனோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா ஸோ நம்மளால ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு முக்கியமான டாபிக். ஸோ நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க கேட்டு 2007 கேட்டது. ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சருக்கு சாரி இந்த காம்ப்ளெக்ஸுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் சில பேருக்கு என்ன பண்ண தெரியல அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் வந்து கண்டுபிடிக்க தெரியல. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள் அயான்ஸ் வந்து எவ்வளோ சார்ஜை டொனேட் பண்ணுன்னு தெரியல. ஸோ அது எவ்வளோ சார்ஜை டொனேட் பண்ணுன்னு தெரிஞ்சாதான் நமக்கு இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கொடுத்தா ஸோ நமக்கு எப்படிலாம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபர்தராக ஃபைனலாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்கு பாருங்க. இது வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ். நமக்கு ஒரே ஒரு காம்ப்ளெக்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் காம்ப்ளெக்ஸ் கொடுத்து இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறது அதிகமாக எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க இதெல்லாம் ஒரே ஒரு காம்ப்ளெக்ஸ் தான். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு ஸோ இதுல இருக்க சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்பாங்க. ஸோ இல்லை அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி டபுள் காம்ப்ளெக்ஸ் இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கொடுத்து தான் நமக்கு எக்ஸாம் அதிகமாக சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணி கேட்குறாங்க. ஸோ நமக்கு பாருங்க இது ஒரு காம்ப்ளெக்ஸ் இது ஒரு காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த மாதிரி டபுள் காம்ப்ளெக்ஸ் கொடுத்து இதில் இருக்க சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு இப்போ கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ்க்குலாம் நம்ம எப்படி ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி பிரிட்ஜ்டு காம்ப்ளெக்ஸ். இந்த மாதிரி பிரிட்ஜ்டு காம்ப்ளெக்ஸ் இருந்தது அப்படின்னா ஸோ இதுதான் பிரிட்ஜ்டு காம்ப்ளெக்ஸ். இந்த ரெண்டு மெட்டலுக்கு ஸோ இந்த OH குரூப் ஹைட்ராக்சி குரூப் தான் நமக்கு பிரிட்ஜா இருக்கு. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸுக்கு இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் அப்படிங்கிறது ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் பிளஸ் நம்பர் ஆஃப் லிகாண்ட். ஸோ அதோட சார்ஜ் நம்பர் ஆஃப் லிகாண்ட் அந்த லிகாண்ட் என்ன சார்ஜ் டொனேட் பண்ணுது ஸோ அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸோட நெட் சார்ஜுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ இதுதான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இது நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ பிளஸ் சைனைடு லிகாண்ட் இருக்கு. ஸோ இதுல 6 சைனைடு லிகாண்ட் இருக்கு. ஸோ 6 சைனைடு லிகாண்ட். ஸோ நமக்கு 6 சைனைடு லிகாண்ட் இருக்கு. நமக்கு நெட் சார்ஜ் வந்து -4 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த லிகாண்ட் அப்படிங்கிறது நிறைய டைப் ஆஃப் லிகாண்ட் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்ரல் லிகாண்ட் இருக்கு, நெகட்டிவ் லிகாண்ட், பாசிட்டிவ் லிகாண்ட். ஸோ நியூட்ரல் லிகாண்ட் அப்படின்னா ஸோ நமக்கு இந்த இடத்துல சார்ஜ் வந்து 0. நெகட்டிவ் லிகாண்டா இருந்தா ஸோ -1 -2 -3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். பாசிட்டிவ் லிகாண்ட் அப்படின்னா அதோட சார்ஜ் வந்து +1. ஸோ இந்த இடத்துல நமக்கு இருக்கிறது CN-. ஸோ CN- அப்படிங்கிறது ஸோ ஒரு சார்ஜ். ஸோ அப்போ -1 ஸோ சைனைடு இருக்கிறதுல நம்ம -1 ஆட் பண்ணோம். ஸோ இதுதான் அதோட சார்ஜ். ஸோ -4. ஸோ அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது ஸோ -6 ஸோ -4. அப்போ நமக்கு +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ மெட்டல் வந்து நமக்கு இந்த இடத்துல +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இந்த மாதிரி எழுதிட்டு இருந்தீங்க இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் எப்படி பார்த்தோன்னா
ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் நம்பர் ஆஃப் லிகான்ஸ் அண்ட் சார்ஜ் ஆன் த லிகான்ஸ் ஈக்குவல் டு நெட் சார்ஜ். அப்போ நெட் சார்ஜ் வந்து நமக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா -4. இந்த இடத்துல நமக்கு நெட் சார்ஜ் வந்து நமக்கு -4 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் இந்த லிகாண்ட் சார்ஜ் நம்ம ஆட் பண்ண அப்புறம் நமக்கு -4 வரணும். அப்போ நமக்கு இது என்ன லிகாண்டு நமக்கு தெரியும். ஸோ அப்போ இதோட லிகாண்டு வந்து இந்த லிகாண்ட் சைனைடு லிகாண்ட், இதோட சார்ஜ் வந்து -1. அப்போ நமக்கு 6 சைனைடு கொடுத்துருக்காங்க. அப்போனா -6. அப்போ இந்த மெட்டலுக்கு என்ன நம்பர் கொடுத்தா இங்கே -4 வரும். ஸோ அப்போ நமக்கு +2 கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணாமல் நமக்கு -4 வரும். ஸோ அப்போ இதுதான் இந்த மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம். நிறைய எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் இது உங்களுக்கு இந்த மாதிரி டைப் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் தான் இருக்கு. ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் அயான்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மெட்டலோட டைரக்டாக பைண்ட் ஆகிருக்கிறது தான் லிகான்ஸ். ஸோ இந்த வெளியில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் அயான்ஸ். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடில் இருந்தது அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே நமக்கு கேட்டயான்ஸ். ரைட் சைடில் இருந்தது அப்படின்னா இது வந்து ஆனயான்ஸ். இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் இந்த காம்ப்ளெக்ஸுக்கு ரைட் சைடில், ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு ரைட் சைடில் இருந்தால் இவங்க எல்லாமே ஆனயான்ஸ். ஸோ இவங்க எல்லாமே சிம்பிள் அயான்ஸ்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இதுவும் சேம் காம்ப்ளெக்ஸ் தான். ஸோ Fe, ஸோ இப்படி எழுதினாலும் சேம் காம்ப்ளெக்ஸ் தான். ஸோ நமக்கு இந்த இடத்துல பொட்டாசியம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் அயன் வந்து +1 சார்ஜில் இருக்கு. நமக்கு 4 பொட்டாசியம் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு இந்த இடத்துல -4. ஸோ இதுவும் ஒன்றா. ஸோ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க 3 குளோரைடு அயான் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் அயான்ஸ் அப்படிங்க குளோரைடு அயான் இருக்கு. ஸோ இதோட சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா -1. அப்போ நமக்கு இந்த இடத்துல 3 மைனஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, அப்போ அந்த நெட் சார்ஜ் வந்து நமக்கு வந்து +3 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம இப்படி எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸை நம்ம இப்படி எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே சேம் தான். ஸோ இந்த மாதிரி எழுத தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காம்ப்ளெக்ஸுக்கு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன டைப் ஆஃப் லிகாண்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கணும். நியூட்ரல் லிகாண்ட் இருக்கு, நெகட்டிவ் லிகாண்ட் இருக்கு, பாசிட்டிவ் லிகாண்ட். ஸோ நமக்கு பாசிட்டிவ் லிகாண்ட் வந்து 2 லிகாண்ட் தான் இருக்கு, நைட்ரோஃபைல் அண்ட் சைக்ளோஹெப்டாட்ரைனைல். ஸோ சிஎஸ்சி அண்ட் கேட் லெவல் வரைக்கும் இந்த 2 எக்ஸாம்லுமே போதும். ஸோ நமக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த லிகாண்டோட சார்ஜ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதான் இங்கே சார்ஜ் உங்களுக்கு இங்கே ரெட் கலரில் போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த மெட்டலுக்கு தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ப்ளஸ் நமக்கு அமோனியா வந்து 6 டைம்ஸ் இருக்கு. அப்போ 6 அமோனியா. நமக்கு 3 குளோரைடு அயான் இருக்கு. ஸோ 3 குளோரைடு. நமக்கு நெட் சார்ஜ் வந்து 0. ஸோ எந்த ஒரு சார்ஜுமே இல்லை, 0வா இருக்கு. அப்போ நீங்க இந்த சார்ஜ்லாம் ஆட் பண்ணணும். ஸோ அமோனியா வந்து என்ன லிகாண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு பாருங்க. ஸோ அமோனியா வந்து இங்க இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நியூட்ரல் லிகாண்ட், ஒரு மோனோடென்டேட் லிகாண்ட். ஸோ இதோட சார்ஜ் வந்து பாருங்க. ஸோ இதுதான் இதோட சார்ஜ் 0. ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ், ஸோ அமோனியா இருக்கிறதுல நமக்கு 0 போடணும். ஸோ இதுதான் அதோட சார்ஜ். நமக்கு 3 குளோரைடு அயான் இருக்கு. ஸோ இது வந்து சிம்பிள் அயான்ஸ். ஸோ இங்கே தான் பார்க்கணும். ஸோ சிம்பிள் அயான் அப்படிங்கிறது குளோரைடுக்கு வந்து நமக்கு -1. ஸோ அப்போ -1 ஸோ ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் -3 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது +3. ஸோ இதுதான் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ கோபால்ட்டுக்கு இந்த காம்ப்ளெக்ஸில் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸோ லிகான்ஸ்லாம் என்ன சார்ஜில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி தெரிஞ்சிருந்தா தான் உங்களுக்கு எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாலுமே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதோட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு பொட்டாசியம் இருக்கு. ஸோ நமக்கு பொட்டாசியம் வந்து 4 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 பொட்டாசியம் கொடுத்துருக்காங்க. ஸோ அயான் வந்து நமக்கு இதோட மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ப்ளஸ் நமக்கு 6 சயனைடு அயான். ஸோ Cn. ஸோ நமக்கு நெட் சார்ஜ் வந்து இந்த இடத்துல 0. ஸோ நமக்கு சரி பொட்டாசியம் அப்படிங்கிறது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்குது, சிம்பிள் அயான்ஸ். ஸோ
பொட்டாசியத்துக்கு சார்ஜ் வந்து +1. ஸோ அப்போ சார்ஜ் வந்து ஸோ பொட்டாசியம் இருக்கிறதுல நமக்கு சார்ஜ் 1 வந்து +1. ஸோ எக்ஸு +6 அமோனியா சாரி சயனைடு இருக்கு. ஸோ சயனைடு அப்படிங்கிறது ஸோ இதுதான் சயனைடு. ஸோ இது வந்து -1 சார்ஜில் இருக்கு. ஸோ மோனோடென்டேட் இருக்காங்க. ஸோ இதோட சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா -1. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா -1. ஸோ ஈக்குவல் டு 0. அப்போ 4 + x நெக்ஸ்ட் -6. ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு -2 வரும். ஸோ இந்த -2 ஈக்குவல் டு அந்த பக்கம் போனது அப்படின்னா +2. ஸோ நமக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இந்த காம்ப்ளெக்ஸில் Fe வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. பாருங்க நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதில் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து கோபால்ட் இருக்கு. ஸோ எக்ஸ் ப்ளஸ் நமக்கு அமோனியா. ஸோ அமோனியா லிகாண்ட் இருக்கு 4 டைம்ஸ் இருக்கு. ஸோ NH3 நெக்ஸ்ட் Cl குளோரைடு இருக்கு. அப்போ 2Cl இருக்கு. நெட் சார்ஜ் வந்து நமக்கு இந்த இடத்துல +1 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ப்ளஸ் சார்ஜ் அப்படின்னா இந்த இடத்துல +1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ எக்ஸ் ஸோ 4 இந்த அமோனியாவுக்கு என்ன சார்ஜ்னு பார்க்கணும். ஸோ அமோனியா அப்படிங்கிறது ஸோ இதுதான் அமோனியா. ஸோ இதோட சார்ஜ் பாருங்க 0. ஏன்னா இது ஒரு நியூட்ரல் லிகாண்ட் மோனோடென்டேட் லிகாண்ட். ஸோ அப்போ நமக்கு அமோனியா இருக்கிறதுல 0 போடணும். நெக்ஸ்ட் 2 இந்த 2 நெக்ஸ்ட் குளோரைடு பாருங்க இந்த குளோரைடு லிகாண்ட் இருக்கிறத பாருங்க. ஸோ இதுதான். ஸோ இதோட சார்ஜ் பாருங்க -1. இது ஒரு மோனோடென்டேட் லிகாண்ட். ஸோ அப்போ குளோரைடு இருக்கிறதுல -1 ஈக்குவல் டு 1. ஸோ நெக்ஸ்ட் ஸோ -2 ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு +3. ஸோ இந்த இடத்துல இந்த காம்ப்ளெக்ஸில் கோபால்ட் அப்படிங்கிறது +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு.